Hey, hi guys, welcome back to Priya Stocks. இந்த வீடியோ ஃபுல்லா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப போச்சுல ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் அந்த 2 நாளோட vlog தான் நம்ம பார்க்க போறோம். நானும் ரொம்ப நாள் ஆச்சு டே இன் மை லைஃப் vlog போட்டு சரி ரீஸ்டார்ட் பண்ணலான்னு தான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த 2 கேண்டில்ஸ்மே நான் டிமார்ட்ல தான் வாங்கினேன். இது ஒவ்வொரு வாட்டியும் எரியும் போது இதோட ஃபிராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா மைல்டா இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். இன்னைக்கு மார்னிங் எழுந்த உடனே ஹர்ஷக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அவன் ஓட்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டான். சோ சிம்பிளா முடிஞ்சிச்சு எனக்கு. என் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி மார்னிங் வந்து எதுவும் சாப்பிட மாட்டோம். என் மாமியாருக்கும் ஹர்ஷாக்கும் மட்டும் தான். அவங்களுக்கு வந்து தோசை சட்னி பண்ணி கொடுத்துட்டு ஹர்ஷாக்கு சிம்பிளா ஓட்ஸோட முடிச்சிட்டேன் நானு. இந்த ஓட்ஸ்ல மட்டும் ஹர்ஷாக்கு வேற எதனா பழம் போட்டுன்னு வச்சுக்கோங்க சுத்தமா பிடிக்காது. அதுவே பனானா போட்டு கொடுத்தனா சாப்பிட்டுப்பான் அழகா. ஆனா அது கூட ஒரு 4 வாய் தாங்க, ஆர்வமா கேட்டுருவான். அந்த 4 வாய்க்கு மேல நான் திரிச்சு ஊட்ட வேண்டியதா இருக்கும். இவன் கூட உட்காந்துன்னு இவன் கூட கதை பேசிட்டு கொஞ்ச நேரம் ஆகும். இதை ஃபீட் பண்ணி முடிக்கவே எனக்கு ஒரு 1/2 hour மேல ஆயிடுச்சு இவனுக்கு. அப்புறம் இந்த சாட்டர்டே வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நான் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு. இது வந்து ஆக்சுவலா எங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க. அவங்கதான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இத ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வாட்டி கேட்டேன் இந்த ரெசிபி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு 2-3 வாட்டி செஞ்சு கொடுத்து அமிச்சாங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு பெரியமா அவங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சா. சோ ஒரு வாட்டி நான் கேட்டேன் அதோட ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 4-5 வாட்டி கேட்டுமே சொல்லவே இல்லையா. நான் சொல்லவே மாட்டேன் இது என்னோட ரெசிபி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அவங்களாவே சொன்னாங்க. அப்புறம் என் அம்மா கிட்டயும் போன் பண்ணி கேட்டேன், அம்மா எப்படிமா செய்யணும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மாவும் ஒரு வாட்டி வரும்போது செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என் ஹஸ்பண்டோட பெரியமா சேர்த்துடவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மாக்கும் கேட்டு அதை செய்ய பழகிக்கிட்டேன் நானு. இதை நல்லா செய்ய கத்துக்கிட்ட பிறகு நிறைய தடவை என் ஹஸ்பண்ட் வந்து இதை செய்யின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு பிரிஞ்சால்னா ரொம்ப இஷ்டம். அவரு நார்மலாவே பிரிஞ்சால் வந்து எண்ணெய் போட்டு லைட்டா உப்பு காரம் போட்டு வதக்கி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாம்பாருக்கு அவ்வளவு அழகா வச்சுன்னு சாப்பிடுவாரு அவரு. என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல என் மாமியாரும் அதே மாதிரிதான் சாப்பிடுவாங்க. அது என்னவோ இவங்க எல்லாருக்குமே பிரிஞ்சால்னா ரொம்ப பிடிக்குது. எனக்கு சாம்பார் வச்சுட்டு பொரியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாருக்குமே இதையே பண்ணி வச்சுட்டு விட்டுருவேன் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இது பிடிக்காதுல்ல அதனால எனக்கு மட்டும் லெமன் ரைஸ் செஞ்சுப்பேன் நான் எப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய ஆரம்பிச்சனோ அப்ப அந்த டேஸ்ட் புடிச்சிட்டு அதுல இருந்து தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காயில போடுற கத்திரிக்காய் மட்டும் நான் சாப்பிட்டுருக்கேன் அழகா. எனக்கு குழம்பு நல்லா சூப்பரா இருக்குமா டேஸ்டா. அந்த குழம்புல நல்லா ஊறி போய் கத்திரிக்காய் இன்னும் டேஸ்டா இருக்கும் சாப்பிடும் போது. அதுல இருந்து நான் இதை சாப்பிட கத்துக்கிட்டேன். சரி வாங்க இப்ப இதோட ரெசிபியை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எத்தனை கத்திரிக்காய் வேணுமோ அத்தனை கத்திரிக்காயும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயில நம்ம லெமன் வச்சு சுத்தி போடுவோம்ல அந்த மாதிரி மேல 4 கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா அதுல எண்ணெய் விட்டு ஒரு 50% குக் ஆனா போதும். அந்த அளவுக்கு குக் ஆனதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே கடாயில கொஞ்சம் லைட்டா எண்ணெய் ஊத்திட்டு அதுல வேர்க்கடலை, நான் வந்து இங்க 4 பேருக்காக செய்யறேன். சோ 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 20 பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பொடிசா கட் பண்ணணும் இல்ல, இந்த அளவுக்கு மீடியமா கட் பண்ணீங்கன்னாவே போதும் தான். அதுக்கப்புறம் அது கூடவே தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இதெல்லாம் ஃபுல்லா குக் ஆகணும்னு இல்ல, ஒரு 50% குக் ஆனாவே போதும் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து அந்த மிளகாத்தூள் தனியத்தோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாமே நீங்க செய்யும் போது நல்லா ஸ்லிம்ல வச்சு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து கூல் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளவே உங்களுக்கு நடுவில் எதனா வேலை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தனியா செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப சூடா இருக்கும், அதனால அது கூல் டவுன் ஆகட்டும். நான் அதை கொண்டு போய் ஃபேனுக்கு நேரா வச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்து இங்க தனியா சுடு தண்ணி விட்டு புளிய ஊற வச்சிருக்கேன். இதோட சூட குறைஞ்சிருச்சு, அதனால இப்பவே பிசைஞ்சு வச்சுக்கிறேன் நானு. இதோட திப்பி எல்லாம் எடுத்துட்டு கரெக்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப மறுபடியும் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 3 மீடியம் சைஸ்ல வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க கத்திரிக்காய் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது 50% தான் குக். இது நம்ம கடைசியா அதுல ஆட் பண்ணிக்கலாம் மசாலா தண்ணியில. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வதக்கி வச்சோம் இல்லையா, அது நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்ப இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல இருக்க கொஞ்சமான மசாலா அந்த தட்டுல ஓட்டிட்டு இருக்கோம், அதனால கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்னும் தப்பு இல்ல. நல்லா ஓரளவுக்கு மையா அரைச்சிக்கோங்க, நல்லா இருக்கும். உப்பு மட்டும் நான் இப்பவே சொல்றேன், அப்பப்போ டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் அளவு நானு. ஏன்னா உப்பு மட்டும் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமா நல்லா இல்லாம போயிடும், அதனாலதான் சொல்றேன் நானு. நான் சொன்னல கடாய் கொஞ்சம் சிம்ல வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க நான் கொஞ்சம் அதிகமா விட்டதுனால லைட்டா தீஞ்சிடுச்சு கீழே வெங்காயம்.
பரவாயில்ல, நல்லாதான் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம அரைச்சு வச்சுதான் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பிரிஞ்சால் எல்லாமே இதுல ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு இருக்கும். இப்ப இந்த டைம்ல நம்ம என்னென்ன ஆட் பண்றோம் அப்படின்னா, நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி ஆட் பண்றோம். அது கூடவே ஒரு 1 இன்ச் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் இல்ல அப்படின்னா வீட்ல சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் வெல்லம் ஆட் பண்ணீங்கன்னா அந்த டேஸ்ட் வேற நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இத கொஞ்சமா கலந்து விட்டுட்டு, இது கூட இப்ப ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயமும் ஆட் பண்ணதும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அந்த பிரிஞ்சால் நல்லா வேகட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கன்னா அது நல்லா வெந்துடும் ஃபுல்லா. அப்பப்போ கிளறி விட்டுருங்க. சிம்ல வச்சாலுமே அது அடி பிடிக்கும். அதுக்காக தான் சொல்றேன் நானு. அப்பப்போ உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க. உப்பு லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே நிறைய விட்டுட்டு உப்பு கரிக்க போகுது. அதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் சூப்பரா வரும். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காவும் நல்லா வெந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்துடுச்சுனாவே இது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ராவா இருக்க கொத்தமல்லி தான் ரொம்ப பிடிக்குமே. இது கூட நல்லா வெந்துட்டு வரல, அது பிடிக்காது சுத்தமா. சோ அதனால நான் ஃபைனலா தான் ஆட் பண்ணுவேன் நான் எப்பவுமே. இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட ரெசிபி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சுத்தமா பிரிஞ்சால் விரும்ப மாட்டேன். பட் ஆனா இந்த மாதிரி செஞ்சா மட்டும் நான் பிரிஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நானு. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. எப்பவும் போல வராம இன்னைக்கு அதோட ரொம்ப டேஸ்டா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம. இங்க பாருங்க இந்த கத்திரிக்காய் எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூடு வேற இதை நான் பிக்கும் போது. நாங்க எல்லாரும் சாப்பிடும் போதே ஹஸ்பண்ட் வந்து வெளியே போனோம். வந்து கொஞ்சம் ஏடிஎம் வரைக்கும் வரியா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ நாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஏடிஎம் வரைக்கும். போகும்போதே ஹர்ஷோட ஸ்கூல் தான் தாண்டி போகணுமா. ஹர்ஷா ஸ்கூல்ல இறங்கிக்கியாடா அப்படின்னா, ஆஹா எனக்கு தான் லீவ் விட்டாங்களே அப்படின்றான். 10 நாளுக்கு மேல லீவு. என் வீட்டுல வச்சுட்டு இவனை அடக்க முடியாது. இன்னைக்கே வர ஃபர்ஸ்ட் டே லீவா, இன்னைக்கே வர சரியான ஆட்டம் அவன். போனு தான் எழுந்த உடனே போன் எங்கம்மா அப்படின்றான். நான் அவனுக்கு எழுந்தோடனே போன் கொடுக்காம எழுந்து போய் சீரோட விளையாடு போன அவனை துரத்தி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து போன் கேட்டானா, அப்பவுமே தரல நானு. அவனுக்கு ஏபிசிடி எழுதுறான்னு எழுதி ஒரு நோட்ல எழுதி உட்கார வச்சுட்டான் அவனை. அதுக்கு சொல்றான் நீ ரொம்ப பேட் அம்மா அப்படின்றான் என்ன. இவனுக்கு கொஞ்சம் வாய் அதிகமாயிடுச்சு. இப்பெல்லாம் கைய கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இவனுக்கு. எதனா சொன்னா நல்லா அடிச்சிடுறான், கிள்ளிடுறான் வர. அதுக்கு நாங்க என்ன திட்டினாக்கா, நீ பேட், ரொம்ப பேட் பாய் நீ அப்படின்றான் எல்லாரையுமே. ரொம்ப சுட்டித்தனமா இருக்கான் இப்பெல்லாம். அடமும் வேற அதிகமாயிட்டே போகுது இவங்கிட்ட. இப்பெல்லாம் கிளைமேட்டே சரியில்லை பாருங்களேன். ஈவினிங் ஆனா மழை வந்துருது, காலையில நல்லா வெயில் அடிக்குதா அப்படின்னு நினைச்சு துணி காய போட்டா ஈவினிங் ஆனா மழை வந்துருது. 2 நாளா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா துணி காய போட்டிருந்தேன் நானு. அதெல்லாம் ஈரமாவே இருந்துச்சு. மறுபடியும் வேற நனைஞ்சு போச்சு வேற மழையில. நைட்ல தெரியல எனக்கு வேற மழை வந்தது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நைட்ல இந்த மாதிரி ஊஞ்சல் மேல போட்டுருது நானு. ஊஞ்சல் மேல போட்டு ஃபேன் போட்டு விட்டுருது, அதுலயே காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் மார்னிங் இருந்து மடிச்சு வச்சிருத்தா அழகா. முன்னெல்லாம் மழை காலம் அப்படின்னாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, காலேஜ் லீவ் விட்டுருவாங்க, வீட்டுக்குள்ளே ஜாலியா இருக்கும், டிவி பார்த்துட்டு நல்லா உட்காந்துருப்பேன். ஆனா இப்பெல்லாம் மழை காலம் அப்படின்னாவே எப்படி தெரியுமா இருக்கு, ஐயோ ஹர்ஷாக்கு எங்க ஜுரம் வர போது, சளி பிடிக்க போறோம், ஹாஸ்பிட்டல் குத்த போறோம் போல இருக்கே, அவனுக்கு எதனா வந்துருமோன்ற பயமே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மழை வந்தா வீடே கசகசன்னு ஆயிடுமா, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது எனக்கு. நானே ஒரு சோம்பேறி, வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்படுவேன். இதுல இந்த மழை வந்து கச்ச கச்சன்னு ஆயிடும் படுங்க, எரிச்சலா இருக்கும் எனக்கு. இதுல என்ன விஷயம்னா ஃபேன் போட்டாலுமே காயாது வராது. நான் வந்து தீவிர விஜய் ஃபேனு. நீங்க யாருன்னா விஜய் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அப்புறம் இது வந்து ஃப்ரைடேவோட வீடியோ தான் இது. ஆக்சுவலா ஹர்ஷாவோட ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அன்னைக்கு. நானு, என் ஹஸ்பண்ட், ஹர்ஷான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்க எல்லா பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஜாலியா இருந்தோம். ஏன்னா எல்லா குட்டீஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இங்க பாருங்க, இவன் வந்து கரெக்டா எங்க பக்கத்துலயே உட்கார வச்சிருந்தாங்களா ஃப்ரண்ட்ல. நாங்க நோண்டிட்டே இருந்தோம் அவனை. அவன் அநியாயத்துக்குங்க அவங்க மேம் வந்து எதனா சொல்ல போறாங்களா நான் நினைக்கிறானா என்னன்னு தெரியல, இல்ல கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல, திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான். ரொம்ப நோண்டி நோண்டிதான் திரும்பியே பாக்குறானே அவன். அவன் வந்து இந்த மார்ச் பாஸ்ட்ல வந்து கலந்துக்கல. ஏன்னா அவன் உடம்பு சரியில்லாம இருந்தான் இல்லையா கொஞ்ச நாள் முன்னாடி. சோ பிராக்டிஸ்ல வந்து இவன் இல்ல. நானும் கொண்டு போய் விடும் போது மேம் கிட்ட சொல்லிட்டேன், மேம் வேண்டாம் இவனை விட்டுருங்க, வேற எதுனா போட்டியில இருக்கான் அப்படின்னா ஓகேன்னு சொன்னேன். 2ல இருக்கான் மேம் அப்படின்னாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொன்னேன். இதுல வேண்டாம் மேம், ரொம்ப டயர்ட் ஆகிட்டா மறுபடியும் ஃபீவர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். மேமும் விட்டுட்டாங்க இவனை. இவன் மட்டும் இல்ல, அங்க ஒரு பாப்பா உட்காந்துருக்கா பாருங்க தூரத்துல, அவளும் அதுல இல்ல. இவனுக்கு இந்த கிளவுஸ் பாத்தீங்களா, குட்டி கிளவுஸ், இங்க வருண்ஸ் தான் நாங்க போய் வாங்கிட்டு வந்தோம் நைட்டு. அது வந்து வெறும் 25 ரூபாய் தான் ஆச்சு அந்த கிளவுஸ்.
இங்க பாருங்க குழந்தைங்க எவ்வளவு அழகா பண்றாங்கன்னு. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? அப்ப அந்த அளவுக்கு ஸ்டாஃப்ஸ் எந்த அளவுக்கு அழகா கத்து குடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்ம வீட்ல சின்ன சின்ன விஷயத்த கத்து குடுக்க ஒரே ஒரு குழந்தைய வச்சுட்டே கஷ்டமா இருக்கு. அவ்ளோ பேர வச்சுட்டு அவங்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டணும். கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தா கூட பரவாயில்ல. எல்லாமே குட்டீஸ். இப்ப இந்த டான்ஸ் ஆடுறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து ப்ரீ கேஜி. அர்ஷாவோட இந்த டான்ஸ் வந்து எல்கேஜி இவங்க எல்லாருமே. ஆனா செம்ம ஜாலியா இருந்துச்சு எனக்கு. அர்ஷா வந்து ஆல்ரெடி வீட்ல வந்து கொஞ்ச நாளா ஆடி காமிச்சிட்டு தான் இருந்தான் எங்களுக்கு. பட் வந்து ஃபுல்லா ஆடல. அவனுக்கு வந்து இந்த பாட்டு போடணுமா. அது என்னன்னே எனக்கு தெரியல. அவங்க ஸ்கூல்ல என்ன போட்டு சொல்லி தராங்கன்னு எனக்கு எனக்கு எப்படிங்க தெரியும்? அவன் மேல அதையே போடு அப்பதான் நான் ஆடி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ரொம்ப நாளாவே. அப்புறம் இவன் என்ன ஆட போறான்னு தெரியலையேன்னு யோசிச்சா மேம் வந்து முன்னாடி நின்னுட்டு ஆடி காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி பசங்களும் பார்த்து அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லா குழந்தையுமே ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு சொதப்பல். அந்த சொதப்பல் யார் தெரியுமா? பேரண்ட்ஸ் ஆன நாங்க தான். பேரண்ட்ஸ் நாங்க எல்லாருமே அவங்கள வீடியோ எடுக்கிறோம்ல, அது பார்த்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க எங்களை பார்த்துட்டு. அர்ஷா இன்னும் ஸ்டார்டிங் நான் வீடியோ எடுக்கும்போது என்ன வீடியோ எடுக்காதம்மா அப்படின்னு கத்திட்டு இருந்தான் அவன். அதனாலே அவன் ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் ஆடவே இல்லை, என்னைய பார்த்து நின்னுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அங்க பாருடா அப்படின்ன பிறகு அவன் பார்த்து ஆட ஆரம்பிச்சதே அவன். அப்புறம் இப்ப ஆடுற இந்த குட்டீஸ் எல்லாமே யூகேஜி. எவ்வளவு அழகா பண்றாங்க பாருங்களேன். அர்ஷா வந்து 2 போட்டியில இருந்தான் அவன். எல்கேஜி எல்லாருக்குமே 2 போட்டி இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் கேம் தான் இது. இந்த வீடியோ எடுத்ததே என் ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலா ஒரு பேரண்ட் யாருன்னா ஒருத்தர் வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் போயிட்டாங்க. நான் அங்க நின்னுட்டு இருக்கேன் பாருங்க. இவன் கரெக்டா வரான் பாருங்களேன். அவன் என்ன ஃபர்ஸ்டே அங்க ஸ்டார்டிங்லயே பாத்துட்டான் நான் அங்க நிக்கிறத. நான் அங்க நின்னுட்டு ஹர்ஷா ஹர்ஷான்னு கத்திட்டு இருந்தேன். எல்லா பேரண்ட்டும் அவங்க பசங்களை பார்த்து கத்திட்டு இருந்தாங்க. இவனுங்க காதலே விழல அது. ஆனா அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஓடி வந்து என்கிட்ட ஏறினதும். இந்த ஃபர்ஸ்ட் கேம் முடிச்சதும் எங்க கிட்ட விட்டுருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவனை அப்படியே உள்ள விட்டுட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னொரு கேமும் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செகண்ட் கேமும் முடிஞ்ச பிறகுதான் இவங்களை வெளியவே விட்டாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போயிடுங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. மதர்ஸ்க்குலாம் தனியாவும் சொல்லிட்டு கேம் வச்சாங்க. நல்லா ஜாலியா தான் போச்சு அங்க. இப்பதான் ஃபைனல் டச் அந்த மெடல் கொடுக்கவே வந்ததே இவங்க. அர்ஷா அந்த சர்டிபிகேட்டும் மெடலும் வாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. என் ஹஸ்பண்டும் தான் அந்த நேரத்துக்கு நாங்க பேசிக்கல. பட் வீட்டுக்கு வந்துட்டு நாங்க ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் சொல்லி கேட்டுக்கிட்டோம். நாங்க எப்படி ஃபீல் பண்ண பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் பயங்கர சந்தோஷம். ஆனா கொஞ்சம் லேட் ஆனதுனால எல்லாருக்கும் பசி எடுத்துக்கிச்சு. குழந்தைங்க எல்லாருக்குமே நிறைய குழந்தைங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஃப்ரைடே ஃபுல்லா. நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடிதான் மணி பிளான்ட் வளர்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப வருஷமா வச்சிட்டு இருந்தேன், அது வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க. அவங்களோட கைராசியா என்னன்னு தெரியல, ஓரளவுக்கு துருள் விட்ட மாதிரி இருக்கு. ஆனா தொடர்ந்து நல்லா வருமான்னு கேட்டா எனக்கு தெரியல. இந்த ஆலோவேரா செடி வந்து சுத்தமா வரல. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சப்ப எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் நிக்குது அது. இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் அவ்வளவுதான் அப்படியே இருக்கு. பாக்கலாம் வளருதா இல்லையான்னு எனக்கு கரெக்டா தெரியல. நானும் எல்லாரும் சொல்ற மாதிரி தண்ணியில வச்சு வேர் வந்த பிறகுதான் மண்ணுல வைக்கிறேன். ஆனா அப்பயும் வளர மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. எனக்கு மத்த செடிங்களை வளர்க்கறதை விட இந்த மணி பிளான்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுதான் நல்ல புஷியா இருக்கா, அதனாலதான் அது பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன வீடு ஃபுல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா வீட்டுக்குள்ள வெளிச்சமே வராது, அதனால இங்கே வச்சுக்கிறேன் வெளியவே. நானு இப்பெல்லாம் வர ஈவினிங் தான் நல்லா மழை வருது. எனக்கு அப்பயும் மேல ஷைனிங்கா தெரியணும்னு இலை மேல தண்ணி தெளிச்சு விடுறேன். எங்களுக்கு வந்து வெயில் அடிச்சா இந்த இடத்துல வெயில் தெரியும். ஆனா மழை வரப்போது போல இருக்கு ஈவினிங். அதனால இப்படி வானம் ஃபுல்லா மூடிட்டே வருது லைட்டா. எனக்கு மதியானம் சாப்பிட்டு முடிச்சதும் செம்ம தூக்கம் வந்துச்சு. சரி இப்ப அடுக்கலான்னு பார்த்தாக்கா எங்க வேலை இருக்கே நமக்கு. நான் தான் ஏடிஎம் போயிட்டு வரும்போதே கலக்கா வாங்கிட்டு வந்தேன் இல்லையா. சோ அது வந்து ஒரு 6 விசில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்ல வச்சுட்டேன். நானு வச்சுட்டு 2 நாளா வந்து இட்லி அரிசி ஊற வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை மறந்து போயிடுறேன். அப்புறம் அதுவும் கொஞ்சமா ஊற வச்சிடலாம். இந்த வாட்டி வந்து நிறைய போடுற மாதிரி இல்ல, கொஞ்சமா தான் போட்டுனே. ஏன்னா தொடர்ந்து ஒரு 4 நாளா சப்பாத்தியே சாப்பிட்டுட்டு இருந்தோமா நாங்க. இந்த மாவு வந்து உள்ள வச்சுட்டு அப்படியே புளிச்சு போச்சு. அதனால இந்த வாட்டி வேணான்னு சொல்லிட்டு கம்மியாவே வச்சுட்டேன் நான். அண்ட் அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா யாருன்னா பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளவுதான். இதோட நம்ம டெய்லி போடுற மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.